விஜி விஜி Get out! நீ மெதுவா பேசிட்டோமா, நான் இங்கே உட்காந்துருக்கேன். Hello? Sorry, wrong number. Come, Vijay. Sit. Oi, out. ஓயா, எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆரத்தி எடுத்து வரவேற்பேன்னு நினைச்சீங்களா? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல, இருந்தாலும் நான் மனுஷன் தான். Thank you for your information. Welcome. முதல்ல வெளியே போங்க. விஜி, நான் சொல்றது கேள்வி. ஒண்ணு கேட்க முடியாது. இந்த பாரு, Get out. No. நான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரேன். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். பாவத்தை மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. Out. இந்த பாரு, I'm very sorry விஜி. விஜி, விஜி, நான் தப்பு செஞ்சிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அதுதான் வாழ்க்கை அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் விஜி. நாய் வாழ நிமித்த முடியாது. வாழையை நறுக்கிட்ட விஜி. நாய்ங்களா? விஜி விஜி விஜி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு விஜி. நான் நல்லவனை வாழ்ந்து காட்டுறேன். நான் தப்பு செஞ்சதுக்கு சட்டம் என்ன தண்டிச்சிருச்சே. விஜி விஜி, இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனா உன்னை பார்க்க மட்டும் வர வேண்டாம்னு சொல்லாத விஜி. ப்ளீஸ் விஜி. விஜி விஜி, தப்பு செஞ்சவர் திரும்பி வாழ முடியாதா இல்ல வாழதான் கூடாதா? இந்த வால்மீகி இருக்காரு, அவரும் முதல்ல தப்பு செஞ்சாரு, அதுக்கப்புறம் திருந்தி ஒரு பெரிய காவியமே எழுதினாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கூட. முடிச்சாச்சா? இப்ப நீ வெளியே போறியா இல்ல நான் போகட்டுமா? ராஜா, தண்ணி வேணுமா? இருங்க. இந்த பொண்ணை சமாளிக்க ஒத்துக்கல, என் உயிர் போயிடும்பா. என்ன கண்ண தூசி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க காட்டு. விடு. பக்கத்து வீட்டுது இல்ல. 1 minute. விஜய், I love you. அம்மனி அம்மை அப்பா புடிச்சாச்சு. யாரு? சிபிஐ ஆபீசர்ல? இல்லையே, சிபிஐ ஆபீசர் யாரும் இல்ல. இப்பதானே வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு. ஆமாங்க, நான் தாங்க கொண்டு வந்து விட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உள்ளதானே போனாரு, பெரிய சிபிஐ ஆபீசருங்க. சொன்னாரு நீல பேண்ட், நீல சட்டை, சோப்பு தொப்பி. சார், என் பேரு அட்ரஸ் மத்த விவரம் எல்லாம் கொடுக்க மறந்துட்டேன் சார். இந்த கார்டுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கேன் சார். கொஞ்சம் பார்த்து டிரான்ஸ்பர் சார். சார்ட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் வரட்டா சார்? சரி சார், வரேன் சார். நீங்க தானே சிபிஐ ஆபீசர்? சிபிஐ? எஸ். போராடுவோம் 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 ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் போராடுவோம் போராடுவோம். ஜானி, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றியே, எங்க குழந்தை குட்டியெல்லாம் என்னையா ஆவறது? எங்க குழந்தை குட்டியெல்லாம் இல்லையா 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 ஐயா 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 ஐயா. ஜானி, come here. As a general manager, உன்னை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடந்துங்கிறது உனக்கே நல்லதா படுதா? இல்ல, வேலைக்கு போய முடியாதுப்பா. வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கும் உரிமை இருக்குது இல்ல? ஆமா.
நீ வேலைக்கு போய முடியாது சார். ஏன்பா இப்படியே நடந்துக்கணும் இருந்தா வீட்டுல அடுப்பெரியறது எப்படிப்பா? ஜானி குரூப் எதுக்கும்போது நாம என்ன பண்றது? என்ன நீ வேலைக்கு போக முடியாதா? நீதான் போய. வாடா. முன்னால வருவ? நீ முன்னால வருவ? வந்தா என்னடா பண்ணுவ? பின்னாடி போயிடுவேன். போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார். என்ன சார் எல்லாரும் ஓடுறீங்க? நாங்களும் போராட்டம் நடத்த போறோம். என்னது? போலீஸ்காரங்க யூனியன்ல ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஸ்ட்ரைக்கா? நாம நினைச்ச மாதிரியே ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா பண்ணிடுவாரு. வெரி குட். நான் பர்சனல் மேனேஜர் ஆயிடணும். நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். உங்களுக்கு உங்க பதவி உயர்வு தான் முக்கியமா இருக்கு. அப்பதானே சார் இன்னும் சுலபமா உங்களுக்காக ஒத்துழைக்க முடியும். நாங்க இருக்கிற அந்த கம்பெனினாலும் உழைக்கிறது உங்க கம்பெனிக்கு தானே சார். அதுவும் இல்லாம அந்த கம்பெனியை வளர விடாம தடுத்தாதானே நம்ம கம்பெனி வளரும். அதுக்கு பதவி நம்ம கைக்கு வந்தாதானுங்களே நல்லது. சார் என் மச்சான் ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான். உங்க அசோக் லேலண்ட் கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். அங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் காலி இருக்குது, ஜெனரல் மேனேஜர் போஸ்ட். உன் மச்சான் அதுக்கு பொருத்தமா இருப்பானே? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். நான் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன் சார்? ஆமாப்பா, உள்ளுக்குள்ள ஒரு ரவுடி கும்பலே இருக்குது. தினம் ஒரு ஆர்ப்பாட்டம், வாரம் ஒரு கலாட்டா, மாசம் ஒரு ஸ்ட்ரைக். உள்ளுக்குள்ள நிம்மதியாவே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதான் ராஜினாமா பண்ணிட்டேன். நீதான் உன் மச்சானுக்கு வேலை தேடிட்டு இருக்கே, கண்டிப்பா வேலை கிடைக்கும். எனக்கும் ஒரு வேலை பாரு. என்ன மியூசிக், என்ன மியூசிக்? யார் நீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். இப்படி ஒரு திறமை இல்லாம இருக்கனே, நான் யார்? அது என்ன மேடம், கை வரல இல்ல ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சா? இப்படி ஒரு இசைய தேவலோகத்துல வந்து கொண்டுட்டு வருது. ஃபேண்டாஸ்டிக், மெலோடியஸ். நீங்க எவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறீங்க. பெத்தோவன், ஷாப்பன். எங்கப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தானே மிஸ்டர் ராஜா? எஸ். உங்க அப்ளிகேஷனை தாத்தா என்கிட்ட காமிச்சாரு. பியானோக்கும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ட் தாத்தா வரது கொஞ்சம் டைம் ஆகும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. மிஸ்டர் ராஜா, வணக்கம் சார். ஜிஎம் போஸ்டுக்கு அப்ளை பண்ணிரு. அப்படியா? என்னமோ பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அது நான் தான் வாசிக்க சொன்னேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. எஸ் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இல்ல சார். அப்படின்னா சார், என் வீடு, என் சர்டிபிகேட்ஸ், என் தாத்தா எல்லாமே ஒரு தீ விபத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் சார், நீங்க கொடுக்கிற வேலையை நான் திருப்தியா செய்வேன். ஒரு மாசம் ட்ரையல் கொடுங்க. அப்படி நான் சரியா செய்யலன்னு வச்சுங்க, என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க. ஒரு மாசம் ப்ளீஸ். அது ஃபைல் சார், நான் வேலை செஞ்ச இடத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட எடுத்த போட்டோஸ்.
இம்ப்ரெசிவ். ஓகே, நாளைக்கே நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். நானே உங்க ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். Good morning. Come on, Mr. Raja. Miss Vijaya, meet Mr. Raja, our new general manager. Hello. Vijaya, my personal secretary. அது Mr. Raghu. Hello. A bright young man. இந்த ஃபேக்டரியில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாரு. இப்ப பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றாரு. He will show you around the factory. ரகு, இவரை அழைச்சிட்டு போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சுத்தி காட்டணும். ஓகே சார். ஷூர் சார். இந்த ஃபேக்டரி பத்தி அவருக்கு நல்ல இம்ப்ரெஷன் வரணும். அது நீங்க அறிமுகப்படுத்துற விதத்துல தான் இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க இவங்களோட போய் சுத்தி பார்த்துட்டு ஓகே சார். அப்புறம் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ப்ளீஸ் கம். அப்புறம் மிஸ் விஜயா. ஓகே சார். வாங்க வாங்க போலாம். A very bright young man. Yes, sir. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த ஃபேக்டரியில வர்ற குழப்பத்துக்கு காரணம் அங்க வந்துகிட்டு இருக்கானுங்களே 2 பேரு, அவனுங்க தான். அவனுங்கள கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. பிரதர் ஜானி. இல்ல, கொஞ்சம் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் மிஸ்டர் ஜானி, நம்ம ஃபேக்டரியோட ஃபோர்மேன். இவர் மிஸ்டர் கோபால், பர்சனல் மேனேஜர். 2 ரெட்ட பிறவிகள் மாதிரி 2 பேரும் எப்போ ஒன்னா பார்க்கலாம். யாரு யாரு? நம்ம ஃபேக்டரிக்கு வந்திருக்கிற புது ஜெனரல் மேனேஜர். மார்னிங் சார். கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கேரி ஆன். வரேன் ரகு. அவனுங்க கொல்லாதவனுங்க. நாங்க அவனுங்களை இந்திரன் சந்திரன் தான் கூப்பிடுவோம். ஜானி இந்திரன்னா கோபால் சந்திரன். ஃபேக்டரிக்கு வர்ற ஜெனரல் மேனேஜர் எல்லாம் வெறுத்து போய் ராஜினாமா பண்ணி ஓடுறதுக்கு இவனுங்க தான் காரணம். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இவனுங்க தான். பெரிய ட்ரபிள் மேக்கர். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரிகள் ஜாக்கிரதை, நல்லவன் வாழ்வான். பை தி பை, இவங்க தான் பியூட்டிஃபுல் புது வசந்தம் மிஸ் விஜயா, சேர்மனோட செக்ரட்டரி. ஆல் இன் ஆல். இது வரைக்கும் தனி பிறவியா இருந்தீங்க, இங்க தெய்வ பிறவியா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாரும் போற்றக்கூடிய அதிசய பிறவியா இருக்கணும். இனிமே உங்க வேலையெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. மை டியூட்டி இஸ் ஓவர். ஐ அம் டேக்கிங் லீவ் மிஸ்டர் ஜியா. Thank you Mr. All in all. நாம தொழிலாளிங்க. செக்ரட்டரி, ரூமுக்கு போலாமா? ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன்? Please sit down. தேவையில்லை. இங்கேயும் போய் சொல்லி ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்டே என்ன இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொன்ன இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. உன் பொய்யையே நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமா, நம்ம 2 பேருக்கு ஒரே ரூமா? சீ. சீ. மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? எங்களால முடியாதுங்க, பட்டினி கிடக்க முடியாதுங்க. Come in. GM sir. Hello my dear, please come. உட்காருங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?
முதல்ல நீங்க கம்பெனிக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்க பாக்குற வேலை எவ்வளவு சீக்கிரமா போயிடும் எதிர்பார்க்கல. வெரி குட், நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஜெயில இருந்த ஆளுக்கு ஏசி ரூம் கிடைச்சதும் எங்கேயும் போகாம அவர் இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? ஒர்க்கர் ஸ்ட்ரைக். வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்கள சமாதானம் பண்ண சொல்லி சேர்மன் போன் பண்ணிருக்காரு. நீங்களே பண்ண வேண்டியதுதானே? சார், நான் வெறும் செக்ரட்டரி. நீங்க தானே ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலேண்ட். ஒர்க்கர்ஸ் சந்திக்கிற தைரியம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிடுங்க. வேணா லெட்டர் நான் டைப் பண்ணட்டுமா? எஸ் சார், முழிக்கிறீங்க. See you. குட் மார்னிங். குட் மார்னிங். பட் எனக்கு என்னமோ இது நல்ல மார்னிங்கா தெரியல. ஃபேக்டரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் தேவையா? பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாம தானே சந்திக்கணும். ஆமா, அந்த ஸ்ட்ரைக்குக்கு என்ன காரணம்? பிரசாத்னு ஒரு ஒர்க்கர், அவன் அடிக்கடி லீவ் எடுப்பான். எனக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தாவுக்கு தேவசம், தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஆபரேஷன், ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எடுத்துருவான். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு தம்பி தங்கையே கிடையாது. பாட்டி செத்து பல வருஷமாச்சு. ஆனா தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் லீவ் எடுத்த நாளுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிக்க சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இந்த கலாட்டா. இவங்களை தூண்டி விடுறது இந்த ஜானி தான். Sorry. It's all right. Please. Yeah. ஹலோ, நான் தான் உங்க புது ஜெனரல் மேனேஜர். உங்க எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை தவறா யூஸ் பண்றவங்க அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. யாரோ 5-10 தரேன்னு சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஒழுங்கா வேலை பார்க்கறவனுக்கு வேலை இல்லாம செய்யறது, வேலை பார்க்காதவனுக்கு சம்பளம் கொடுக்கிறது. டேய், வாய மூடுறா. டேய், யாரோ அவன்? இந்த மாதிரி மத்த ஜிஎம் கிட்ட உங்க வேலையை காட்டின மாதிரி என்கிட்ட காட்டலாம்னு நினைக்காதீங்க. வாங்கடா, இங்கே இல்ல, ஃபேக்டரிக்கு வெளியே வா. உங்க அர்த்தமில்லாத போராட்டத்தால சேர்மன் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் நினைச்ச அந்த ஃபேக்டரி இழுத்து மூட முடியும். அப்ப நடுத்தருவில் போய் நிப்பீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பதிலா மெஷினை இறக்குமதி செய்யலாம்னு இருக்காரு. நீங்க 100 பேர் செய்யற வேலையா அந்த ஒரு மெஷின் செய்யும். அப்ப உங்க கதி உங்களை தூண்டி விட்ட வந்து சோறு போடுவானையா? சேர்மன் உங்க வேலை அனுதாபப்பட்டுதான் அந்த மெஷின் எல்லாம் இறக்குமதி செய்யாம வச்சிருக்காரு. இப்ப கூட சேர்மன் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எவன் வேலைக்கு போறானோ அவனுக்கெல்லாம் டபுள் வேஜஸ். புரியலையா? ரட்ட சம்பளம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவர் சொன்னது சரிதாயா. வாங்க எல்லாரும் வேலைக்கு போலாம். விடியா ஏமா இந்த ஜெனரல் மேனேஜர் தூள் கலப்பிட்டாருல?